ஆதவனின் சிறப்பு பார்வை. அனாவசிய இழுபறிக்குள் 20வது திருத்தச் சட்டம். புதிய தேர்தல் சட்ட திருத்தமானது சிறுபான்மை இனங்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என்றும் இதனால் நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை இனங்கள் வலுவான தரப்பாக இருக்க முடியாது என்றும் அமைச்சர் ஹக்கீம் கூறுகின்றார். சிறுபான்மை மக்களை மட்டுமல்லாது சிறிய கட்சிகளையும் புதிய தேர்தல் முறைமை பாதிக்கும் என்றும், குறிப்பாக ஜேவிபி கட்சியினர் மீண்டும் வன்முறைகளில் இறங்கியாவது இதை தடுப்பதற்கு முயற்சிக்கின்ற நிலைமை உருவாகலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே ஜேவிபி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மலையக தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் உள்ளடங்கலான பிரதான ஆளுங்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் புதிய தேர்தல் திருத்தச் சட்டத்தை, குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் அதிகரிக்கும் திட்டத்தை எதிர்த்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கின்றது, ஆனாலும் அமைச்சரவை இந்த பரிந்துரையை ஆதரிக்கின்றது என்ற முரண்பாடுகளும் இருக்கவே செய்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சி ஆளுகின்ற அரசாக இருக்கின்ற போது அதன் அமைச்சர்கள் கட்சிக்கு கட்டுப்படாமல் 20வது திருத்தத்தை ஆதரிக்கின்றார்களா என்பதையும் சிந்திக்க வேண்டும். புதிய தேர்தல் திருத்தச் சட்டத்தையும் தற்போதைய சூழலிலேயே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிய கட்சிகளின் அபிப்பிராயங்களை எழுத்து மூலமாக தமக்கு தருமாறு கூறியிருக்கின்றார். திருத்தங்களை சமர்ப்பிப்பதும் பின்னர் அமைச்சரவைக்கு பரிந்துரைப்பதும் பிறகும் திருத்தங்கள் முன்வைப்பதாக இவ்விடயத்தை இழுத்தடித்துக் கொண்டே போவது ஜனாதிபதியின் முயற்சிகளை சிதைத்துவிடக்கூடும். ஜனாதிபதி மைத்திரிபால தனியே சிங்கள மக்களின் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு ஜனாதிபதியாகவில்லை என்பதை மறக்க மாட்டார். எதிர்காலத்திலும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை புறந்தள்ளி எதையும் சாதித்துவிட முடியும் என்று செயற்படக்கூடியவரும் அல்ல. ஆகவே புதிய தேர்தல் திருத்தச் சட்டத்தை சிறிய கட்சிகளும் சிறுபான்மை கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கின்றன என்றால் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அனைவரையும் ஒரே இடத்தில் சந்தித்து தேவையான திருத்தத்தை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 20வது திருத்தச் சட்டத்தை ஜனாதிபதி நிறைவேற்ற முயற்சி செய்வதே சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்காகத்தான் என்ற குற்றச்சாட்டு வலுப்பெறக்கூடும். ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களே தற்போது ஜனாதிபதி மைத்திரிபாலவை தெரிவு செய்தது தவறான முடிவு என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கேள்விக்குட்படுத்த தொடங்கிவிட்டனர். இதற்கு காரணம், ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் உழைப்பினூடாக ஜனாதிபதியாகிவிட்டு இப்போது சுதந்திர கட்சியையும் அதை தலைமையாக கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பையும் பாதுகாப்பதற்கும் அவர்களை அடுத்த ஆட்சியாளர்களாக்குவதற்கும் தனது முழு நேரத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டாகும். இதற்கிடையே மஹிந்த ராஜபக்ஷவை போல் ஜனாதிபதி மைத்திரிபாலவுக்கும் பதவி ஆசை பிடித்து விட்டது. ஆகையால் தான் அவர் மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியபடி 100 நாட்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்காமல் இன்னும் இழுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஜேவிபி குற்றஞ்சாட்டியதோடு வீதியில் இறங்கி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளது. அமைச்சரவை தற்போது பரிந்துரைத்துள்ளதன்படி புதிய தேர்தல் திருத்தம் அமலாக்கம் செய்யப்படுமானால் நாடாளுமன்றத்தில் பிரதானமான 2 பெரிய கட்சிகளே ஆட்சியை பங்கிட்டுக் கொள்ளும். சிறிய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்கின்ற தேவை இல்லாது போய்விடும் என்ற நிலை தோற்றம் பெறும். அவ்வாறானதொரு நிலையில் சிறுபான்மையின மக்கள் பேரளவிலேயே நாடாளுமன்றத்திலும் அரசுகளிலும் இருக்கின்ற நிலைமை உருவாகும். அது தவிரவும் சிறிய கட்சிகள் தனித்தனியாக முட்டி மோதுகின்ற நிலைமைக்கு முகங்கொடுக்க நேரிடும். வாக்குகள் சிதறடிக்கப்படும். வாக்காளர்களை குழப்பிவிடக்கூடிய ஆபத்தும் உண்டு. புதிய தேர்தல் திருத்த ஆலோசனையை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், சுதந்திர கட்சி ஆதரிப்பதோடு சிறிய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீதிமன்றத்திற்கு போகலாம் என்று கூறியிருப்பதிலும் சிறுபான்மை மக்கள் மீதான அக்கறை துளியளவும் இல்லை. எனவே இவ்விடயத்தை அமைச்சர் ஹக்கீம் கடுமையாக எதிர்ப்பதனாலோ, சிறுபான்மை கட்சிகள் ஹோட்டலாக பல சுற்று பேச்சுக்களை நடத்துவதாலோ தீர்த்துவிட முடியாது. ஜனாதிபதியை அனைத்து சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளும் சேர்ந்து சந்தித்து தமது முன்மொழிவை தெளிவுபடுத்தி பரிகாரம் காண்பதே தீர்வை பெற்றுத்தரும். ஆதவனின் சிறப்பு பார்வை.